அழகே அழகு சரியில்ல. அடுத்த வர எபிசோடில் நம்ம மதி தனியாக இருந்தால் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு மாதிரியாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மலரும் பார்த்தீங்கன்னா மதிக்கு துணையாக போயிட்டு அவங்களும் பக்கத்தில் இருக்கிற திண்ணையில் போயிட்டு உட்காந்துக்கிறாங்க. என்னடா இது, எப்போவுமே எனக்கு துணையாக தானே இவங்க உட்காருவாங்க, இப்போ என்னடானாக்கு இவங்க அந்த பக்கமாக போய் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா அவங்க பேசினதெல்லாம் திரும்பவும் யோசிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம அவங்க மனசை எந்த அளவுக்கு காயப்படுத்தியிருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம மதியம் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. என்னை மன்னிச்சிடுங்க, அப்போ இருந்த ஞாபகத்தில் நான் இப்படியெல்லாம் பேசிட்டேன். ஏன்னா உங்களையும் அவங்க எந்த அளவுக்கு அவமானப்படுத்தியிருக்காங்க, நீங்களும் குடும்பம்னு சொல்லிட்டு போனதுனால தானே அவங்க உங்களுக்கு எல்லா நேரத்துலையும் உங்களுக்கு வேலை வச்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்களும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. அதனால தான் நான் அப்படியோ அந்த வார்த்தையை சொல்லிட்டேன். மற்றபடி உங்களை காயப்படுத்தணுன்றதுக்காக நான் அப்படியெல்லாம் பேசலை, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி இருந்துட்டு மலர்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மதி, என்னை பேசுறது என்ன, எல்லாம் புதுசாக பேசுகிறாங்க. நான் வெளியிலேருந்து யாராச்சும் வந்தால் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட யாரையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், சண்டைக்கு போயிட்டு முதலால நிற்பேன். ஆனால் நம்ம வீட்டாளுங்க தானே சொல்லிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறேன். ஏன்னா இது என்னுடைய குடும்பம், நம்ம குடும்பம், என் புருஷன், என் பிள்ளை, என் மாமனார், என் அத்தை, என் தங்கச்சி, என் தம்பி சுரேஷ், இப்படி தான் சொல்லிட்டு நான் வாழ்ந்துட்டுருக்கேன். அதனால தான் இவங்க என்ன பண்ணாலையும் தாங்கிட்டு இருக்க மாதிரி வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட முடிச்சு